This sermon, God Keeps His Word, was delivered on Sunday morning, April 7th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரண்ணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். There God at the beginning knowed exactly who would be saved. Jesus come to save those that God knew would be saved. அங்கே தேவன் ஆதியிலேயே சரியாக யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்திருந்தார். ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் அறிந்திருந்தவர்களை ரட்சிக்கவே இயேசு வந்தார். He wasn't willing that they'd be lost, but be God, he knew who would be lost and who would be saved. Therefore he could predestinate. அவர்கள் இழக்கப்பட்டு போவார்கள் என்று பிரிய கொண்டவராய் அவர் இருக்கவில்லை. ஆனால் தேவனுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே, யார் இழக்கப்பட்டு போவார்கள், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் அவரால் முன்குறிக்க முடிந்தது. Not predestinate, before knowledge he could set an order to make everything work to his glory, because that's முன்குறிப்பதல்ல, முன்னறிவினால் ஒவ்வொரு காரியமும் அவருடைய மகிமைக்கென கிரியை செய்யும்படியாக அவரால் அதை ஒழுங்குபடுத்த முடிந்தது. The devil isn't omnipresent or omnipotent, neither does he know the end from the beginning. God alone knows it. பிசாசு சர்வ வியாபியும் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவனும் அல்ல. அவன் துவக்கத்திலிருந்து முடிவை அறிந்திருக்கவில்லை. தேவன் மட்டுமே அதை அறிந்திருக்கிறார். That's one thing. God just up here, he knows. Devil don't know what's going to happen. Amen. He doesn't know what's going to happen. Only thing he knows, he's just a devil, and he just does what he can do. And everything he can get into, he does it. அந்த ஒரு காரியம் தேவனோ இங்கே சரியாக உயிரே இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். பிசாசு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறியான். அவன் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறியான். அவருக்கு தெரிந்த ஒரே காரியம், அவன் வெறுமன ஒரு பிசாசு. அவரால் என்ன செய்ய முடியுமோ அவன் அப்படியே செய்கிறான். ஒவ்வொரு காரியத்திற்குள்ளும் அவனால் நுழைய முடியும். அவன் அதை செய்கிறான். But God knows the end. Amen. So God knowing the end, he can make everything work right to his glory. Amen. Amen. Oh, I love his mind. He's God. ஆனால் தேவன் முடிவை அறிந்திருக்கிறார். ஆமென். எனவே தேவன் முடிவை அறிந்தவராய் அவரால் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய மகிமைக்கென்றே செய்ய முடியும். ஆமென். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். என்னே புரிகின்றதா? அவர் தேவனாயிருக்கிறார். So remember, when the last person that had when was your name put on the Lamb's Book of Life? Yesterday? Last year? Year before last? No, sir. When the world was created, your name was put on the Lamb's Book of Life. Amen. What the Bible says. எனவே நினைவிருக்கட்டும், அவர்களுடைய கடைசி நபர் வரும்போது எப்பொழுது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது? நேற்றைய தினமா? கடந்த வருடமா? கடந்த வருடத்திற்கு முந்தின வருடமா? இல்லையா, உலகமானது சிருஷ்டிக்கப்பட்ட போது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. வேதம் என்ன கூறியுள்ளது? The Bible said in Revelations, and the Antichrist deceived all that dwelt upon the face of the earth, whose names were not written in the Lamb's Book of Life from the foundation of the world. Amen. வெளிப்படுத்தலில் அந்தி கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் உலக தோற்றம் முதல் பேர் எழுதப்பட்டிராமல் பூமியின் மேல் வாசம் பண்ணின யாவரையும் வஞ்சித்து போட்டான் என்று வேதம் கூறியுள்ளது. Your name was written then. Now the only thing you say, what's preaching the gospel then? Well, the Bible plainly explains it. அப்பொழுதே உன்னுடைய பெயர் எழுதப்பட்டாயிற்று. இப்பொழுது ஒரே காரியம், அப்படியானால் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருப்பதினால் என்ன என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நல்லது, வேதாகமம் அதை தெளிவாய் விளக்குகிறது. See, he said the kingdom of heaven is like unto a man that took a net and went to the sea or a lake, and he cast the net into the sea and he pulls out. That's preaching the gospel. புரிகின்றதா? அவர் பரலோக ராஜ்யம் கடலிலோ அல்லது ஏரியிலோ ஒரு வலையை எடுத்து வீசின ஒரு மனிதனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் கடலுக்குள் ஒரு வலையை போட்டு அவர் அதை வெளியே இழுக்கிறான் என்றார். அதுவே சுவிசேஷத்தை பிரசங்கித்தலாய் இருக்கிறது. See, there's a whole sea. The United States is a lake, and the ministers. Now I go down here, stand at Jeffersonville on this corner of the lake. Say, Brother Elton, you been singing? Yes. Doing any good?
Not too much. I'll sing with you a little while. புரிகின்றதா? அங்கே ஒரு முழு கடல் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் ஏரியா இருக்கிறது. ஊழியக்காரர்கள். இப்பொழுது நான் இங்கே கீழே போகிறேன். ஜெஃபர்சன்வில் ஏரியின் இந்த மூலையில் இருக்கிறேன். சகோதரன் நெவில், நீர் வலையை வீசிக்கொண்டிருக்கிறீரா என்றேன். ஆம் என்றார். ஏதாவது பலன் கிடைக்கிறதா என்றேன். அப்படியொன்றும் அதிகமா இல்லை என்றார். நான் கொஞ்ச நேரம் உம்மோடு வலை போடுகிறேன் என்றேன். I'll throw my net out. He throws his, and here we pull, preaching. Pull in, a bunch of people come up and say, yeah, I want to accept the Lord Jesus. All right. நான் என்னுடைய வலையை எறிகிறேன். அவருடையதை அவர் எறிகிறார். இங்கே நாங்கள் இழுக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், உள்ளே இழுக்கிறோம். கூட்டமான ஜனங்கள் மேலே வந்து, ஆம், நான் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்கிறார்கள். சரி. Look around. Which is fish? Which one? I don't know. See? Well, what are you going to do now? Well, I'm going over to California. Lord, send me over to California. I'm going to sing over there. Well, சுற்றுமுற்றும் பார்த்து எது மீறாக இருக்கிறது, எந்த ஒன்று என்றார். எனக்கு தெரியாது என்றேன். புரிகின்றதா? நல்லது. இப்பொழுது நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? நல்லது. நான் கலிபோர்னியாவுக்கு போகிறேன். கர்த்தர் என்னை கலிபோர்னியாவுக்கு அனுப்பினார். நான் இங்கே சிறிது காலம் வலையை போட போகிறேன். I'll go and throw the net out like this and push in. 1,500 comes at one time. With all them saved, I don't know. There they are. I'll take the net up. That's the gospel net. நான் அங்கே போய் என்னுடைய வலையை இந்த விதமாக வெளியே வீசி உள்ளே தள்ளுவேன். 1500 பேர்கள் ஒரே நேரத்தில் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்களா? எனக்கு தெரியாது. அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். நான் வலையை எடுத்துக் கொள்கிறேன். அதுதான் சுவிசேஷ வலை. Some of them, the Bible said, with all kinds of things that was in the water. They all breathed on the same water, lived in the same water. Is that right? அவர்களில் சிலர் எல்லா விதமான காரியங்களும் அந்த தண்ணீரில் இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. அவைகள் எல்லாம் அதே தண்ணீரை சுவாசித்தன, அதே தண்ணீரில் ஜீவித்தன. அது சரிதானே? See, there was terrapins, mud turtles, snakes, frogs, lizards, scavengers, and real fish. புரிகின்றதா? அங்கே உணவு ஆமை வகைகளும், சேற்று ஆமைகளும், பாம்புகளும், தவளைகளும், பல்லிகளும், அழுகிய பொருட்களை தின்று வாடும் உயிரினங்களும், உண்மையான மீனும் இருந்தது. Now, those that were fish when the gospel net went over them was fish when they were on the bank. Those that were terrapins in the gospel net were terrapins on the bank. இப்பொழுது மீன்களாய் இருந்தவைகள் சுவிசேஷ வலையானது அவைகளின் மேல் சென்றபொழுது அவைகள் கரையின் மேல் இருந்த போதே மீன்களாய் இருந்தன. உணவு ஆமை வகைகளாக சுவிசேஷ வலையில் இருந்தவைகள் கரையின் மேல் உணவு ஆமை வகைகளாகவே இருந்தன. It won't be long till they'll take right back for the mud again. As a hog to its water and a dog to its vomit, away they go. See? அவைகள் சரியாக திரும்ப சேற்றுக்கு கொண்டு செல்லும் வரை அது நீண்ட காலம் இருக்காது. கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் நாய் தான் கக்கினதை தின்னவும் திரும்பினது போன்று அவைகள் தூர செல்கின்றன. புரிகின்றதா? But at the beginning they were terrapins to begin with. It's not my business to say they're terrapins. I don't know. I'm just saying them. See? Just pulling the net. But when the last fish has come out of the water, brother, that's it. Amen. ஆனால் ஆதியிலேயே துவக்கத்திலேயே அவைகள் உணவு ஆமைகளாக இருந்தன. அவைகள் உணவு ஆமைகள் என்று சொல்லுவது என்னுடைய வேலை அல்ல. எனக்கு தெரியாது. நான் வெறுமன வலையை வீசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், வெறுமன வலையை இழுக்கிறேன். ஆனால் கடைசி மீனானது தண்ணீரை விட்டு வெளியே வருகின்ற போது, சகோதரனே, அதுதானது. Oh, the Lord himself will come and will say the work is done. The station will be changed after a while. That's right. That's right. Yes, sir. He'll say the work's done, it's finished, it's all over when the last ones come out. அது சரியே, அது சரியே. ஆமையா, வேலை செய்யப்பட்டாயிற்று, அது முடிக்கப்பட்டாயிற்று, அது எல்லாம் தீர்ந்து விட்டது என்று கடைசி ஒன்றானது வெளியே வந்தவுடன் அவர் கூறுவார். And there's been an old bunch of hog wallers around and everything. God's pulling them fish out there as fast as he can. அங்கே ஒரு பழைய கூட்ட பன்றியானது சுற்றிலும் சேற்றில் புரண்டு கொண்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தது. தேவன் அவைகளை அங்கிருந்து மீனை வெளியே அப்படியே அவரால் முடிந்த அளவு வேகமாக இழுத்துக் கொண்டிருக்கிறார். Preachers from every side just swinging nets from one way to the other. We're even wrapping nets around one another. We're just pulling as hard as we can, singing. She's just about ready. பிரசங்கிமார்கள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு அப்படியே வலைகளை வீசிக் கொண்டிருந்தனர். நாம் வலைகளை சுற்றி ஒன்றோடு ஒன்றாய் சுருட்டுகிறோம். வீசின வலையை நம்மால் முடிந்த அளவு கடினமாக அப்படியே இழுத்துக் கொண்டிருக்கிறோம். அவள் சரியாக ஆயத்தமாயிருக்கிறாள். You blow the old pond up one of these days and she'll all be over, but the fish will go to the good clear waters out there
where they'll have eternal life forever. Praise God. Amen. Oh, when that last one comes. இந்நாட்கள் ஒன்றில் அவர் அந்த பழைய குளத்தை ஊதுவார். அவள் முழுவதுமாய் முடிவு பெற்றிருப்பாள். ஆனால் மீனோ நல்ல தெளிவான அக்கறையில் உள்ள தண்ணீருக்கு போகும். அங்கே அவைகள் என்னென்றைக்குமாய் நித்திய ஜீவனை உடையதாக இருக்கும். ஆமென். ஓ, அந்த கடைசி ஒன்று வந்ததும் என்ன? How what a privilege it is for God to say, would you like to be a fish? Amen. Would you like to be a fish on my table? Would you like to come and be meat at my table? Oh my. Hallelujah. Sure, Lord. See? But their nature is fish. நீங்கள் ஒரு மீனாய் இருக்க விரும்புகிறீர்களா என்று தேவனிடம் கூறுவது எப்படியாய், என்ன ஒரு சாக்கியமாய் அது இருக்கிறது. ஆமென். என்னுடைய மேஜையின் மேல் நீங்கள் ஒரு மீனாய் இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் வந்து என்னுடைய மேஜைகளே ஆகாரமாய் இருக்க விரும்புகிறீர்களா? ஓ, என்னே, நிச்சயமாக கர்த்தாவே, புரிகின்றதா? ஆனால் அவர்களுடைய சுவாபமே மீனாக இருக்கிறது. See, when you're a Christian, your nature is a Christian. You don't have to say, now you can't smoke, you can't drink, you can't do it. You don't have to say that. They just don't do it anyhow. புரிகின்றதா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது உங்களுடைய சுவாபமே ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது. இப்பொழுது உன்னால் முடியாது, உன்னால் புகைக்க முடியாது, உன்னால் குடிக்க முடியாது, உன்னால் அதை செய்ய முடியாது என்று நீ கூற வேண்டியதில்லை. நீங்கள் அதை கூற வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது. See, their nature is different. The Spirit of Christ is in the person. And Christ don't do those things. See? புரிகின்றதா? அவர்களுடைய சுவாபமே வித்தியாசமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி அந்த நபருக்குள் இருக்கிறது. கிறிஸ்து அந்த காரியங்களை செய்கிறதில்லை. புரிகின்றதா? You say you have to love the Lord, you ought to go to church. You don't have to tell people that. They go anyhow. நீங்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும், நீங்கள் சபைக்கு போய்த்தானாக வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அந்த ஜனங்களிடத்தில் நீங்கள் அதை கூற வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் போகிறார்கள். They'll walk through rain, they'll go to death or go to church. Sure. They love it. They just got to get there. That's all there is to it. It's their life. If they don't, they feel like they're perishing. Sure. Yes, sir. அவர்கள் மழைகளினூடாக நடப்பார்கள். அவர்கள் போவார்கள். அவர்கள் சபைக்கு போவதற்கு மரணத்தினூடாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அதை நேசிக்கிறார்கள். அவர்கள் அப்படியே அங்கே சென்றாக வேண்டும். அங்கே இருக்கின்றதெல்லாம் அவ்வளவுதான். அது அவர்களுடைய ஜீவனாயிருக்கிறது. அவர்களுக்கு ஜீவன் இல்லை என்றால் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது போன்று அவர்கள் உணர்வார்கள். நிச்சயமாக ஆமையா. You just got to get there. And whenever just something is burning in your heart, not to go there to argue now, not to go there to fuss, but to go there to worship. And to go home refreshed. எப்பொழுதாவது அப்படியே ஏதோ காரியம் உங்களுடைய இதயத்திற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சரியாக அங்கே போயாகத்தான் வேண்டும். இப்பொழுது அங்கே வாதிடுவதற்கு போவதல்ல, அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு போவதல்ல, ஆனால் ஆராதிப்பதற்கு அங்கே செல்வதே. என்னே, நீங்கள் புது கிளர்ச்சி கூட்டப்பட்டு வீட்டிற்கு செல்கிறீர்கள். Isn't that a wonderful life? How many has experienced that? Let's see your hand. Amen. Praise God. அது ஒரு அற்புதமான ஜீவியம் அல்லவா? எத்தனை பேர் அதை கண்கூடாய் அறிந்திருக்கிறீர்கள்? நாங்கள் உங்களுடைய கரத்தை காணட்டும். ஓ, That's right. Really, let's sing it. Peace, peace. அது சரி, கிரீட்டி, நாம் அதை பாடுவோம். சமாதானம், சமாதானம். Peace, coming down from the Father, sweet over always, sweet in the fabulous billows of. I want you to do something now. Everyone who's sitting right next to you, shake hands with them. Say, God bless you, brother, sister. Want to meet you in heaven. Amen. இப்பொழுது நீங்கள் ஏதோ காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர் யாராயிருந்தாலும் அவர்களுடன் கரங்குலுக்கி, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, சகோதரியே, உங்களை பரலோகத்தில் சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். Coming down
sing the next verse. I want the sick could line up right up here now for the prayer, right over on this side. And I want the ministers, if they'll come forth now to help us pray for the sick. இப்பொழுது அடுத்த வரியை நாம் பாடும் பொழுது வியாதியஸ்தர்கள் வரிசையாய் நிற்பார்களா என நான் வியக்கின்றேன். இப்போது சரியாக இங்கேயே ஜெபத்திற்காக இந்த பக்கத்தில் எனக்கு ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது முன்வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்களானால் Line up on the right hand side, come around this way. That's right, over on the right side. Those to be prayed for. வலதுகை பக்கத்தில் வரிசையாய் நில்லுங்கள். இந்த வழியாய் வாருங்கள். சரி, ஜெபித்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் வலது பக்கமாக வாருங்கள். I am so wondrously saved from sin. Jesus, so sweetly loved with thee. There at the cross where he met me. Glory to his glory to his precious name. Glory to his precious name. There through my heart was a glory to the great physician for me. சகோதரி கிரீட்டி, நீங்கள் விரும்பினால் எங்களுக்காக மகத்தான வைத்தியன் என்ற பாட்டிற்கு சுரத்தை கொடுப்பீர்களா? Now, I want to ask you something. I'll get Felicia. Are you coming with anticipations or with expectations rather that you're going to be healed this morning? Is that what's in your heart real down deep? நான் உங்களை ஏதோ ஒன்று கேட்க விரும்புகிறேன். நான் அவைகளை ஞாபகத்தில் கொண்டு வருவேன். ஆமையா, நீங்கள் எதிர்பார்க்குதலோடு அல்லது எதிர்நோக்குதலோடு சரியாக கூறினால், அதாவது இந்த காலையில் நீங்கள் சுகமாக்கப்பட போகிறீர்கள் என்றே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்களா? அது உங்கள் இருதயத்தில் மிகுந்த ஆழத்தில் இருக்கிறதா? If you're coming like that, my friend, I'll just assure you that your healing is just as assured as your salvation. Amen. Oh, Just as sure. என் நண்பனே, நீ அந்த விதமாய் வந்து கொண்டிருந்தால் உன்னுடைய சுகம், உன்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறதோ அவ்வளவு நிச்சயமாய் இருக்கும் என்று நான் அப்படியே உறுதி கூறுவேன். Now your healing is not as permanent as your salvation. Your healing will fail you. You can be, if you're healed, you be sick again. இப்பொழுது உங்களுடைய சுகமளித்தல் என்பது உங்களுடைய ரட்சிப்பை போன்று அவ்வளவு நிரந்தரமானதல்ல. உங்களுடைய சுகமடைதல் உங்களுக்கு தவறி போகலாம். நீங்கள் சுகமாக்கப்பட்டால் நீங்கள் மீண்டும் சுகவீனமாகலாம். You could be healed today with pneumonia, perfectly normal and well, pronounced well by the doctor, and next week die with pneumonia. Amen. That's right. இன்றைக்கு நீங்கள் சளி காய்ச்சலிலிருந்து சுகமாக்கப்படக்கூடும். பரிபூர்ணமாய் சாதாரணமாகவே நல்லபடியாய் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று வைத்தியரால் அறிவிக்கப்படலாம். அடுத்த வாரமே சளி காய்ச்சலோடு மரிக்கக்கூடும். அது உண்மை. You can be totally cured of TB this week, and 2 months from now die with tuberculosis. நீங்கள் இந்த வாரம் ஷைரோகத்திலிருந்து முழுவதுமாக சுத்தமாக இருக்கலாம். இப்பொழுதிலிருந்து 2 மாதங்களில் ஷைரோகத்தால் மரிக்கலாம். They can pass a test with not one germ in your body as they can find, and then die in 2 more weeks with tuberculosis. That's right. And you've got to die anyhow. அவர்கள் உன்னுடைய சரீரத்தில் ஒரு கிருமியும் இல்லை என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்த ஒரு பரிசோதனையை நிகழ்த்தலாம். பின்னர் 2 வாரத்தில் ஷைரோகத்தால் மரிக்கலாம். அது உண்மை. புரிகிறதா? எப்படி இருந்தாலும் நீ மரித்தாக வேண்டும். But the benefits, David cried, forget not all his benefits. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all of his benefits. Amen. ஆனால் உபகாரங்கள், தாவீது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அழுதான். Benefit. What is the benefit in the journey? Who forgives all of mine iniquity? Iniquity, something that you're going out and you do it and you know you oughtn't to have done it. He forgives it. You ask him, he forgives you. Forgives all of my iniquity. Who heals all my diseases. உபகாரங்கள். யாத்திரையில் என்ன உபகாரம் இருக்கிறது? என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறது யார்? அதாவது நீங்கள் வெளியே போகிறீர்கள், நீங்கள் அதை செய்கிறீர்கள், நீங்கள் அதை செய்திருக்க கூடாது என்று உங்களுக்கு தெரியும் என்ற ஏதோ காரியம் அக்கிரமமாக இருக்கிறது. அவர் அதை மன்னிக்கிறார். நீங்கள் அவரை கேட்கிறீர்கள், அவர் உங்களுக்கு மன்னிக்கிறார். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். Now I want to settle this for you forever. Then somebody says, Brother Branham, do you believe in divine healing? இப்பொழுது நான் இதை உங்களுக்காக என்னென்றைக்குமாய் தீர்த்து வைக்க விரும்புகிறேன். பின்னர் யாரோ, சகோதரன் பிரணாம், தெய்வீக சுகத்தில் உமக்கு விசுவாசம் இருக்கிறதா என்கிறார்கள். Now let me say this sensibly and sanely. I want some person, some doctor, some science, somewhere. I invite them in this revival to come to this pulpit and show me one place where anybody was ever healed outside of divine healing. Amen. Amen. இப்பொழுது நான் இதை விவேகத்தோடும் நிதான புத்தியோடும் கூறட்டும். எந்த ஒரு நபராவது, எந்த ஒரு வைத்தியராவது, எந்த ஒரு விஞ்ஞானமாவது, எங்கிருந்தாவது அவர்களை இந்த எழுப்புதலுக்கு நான் அழைக்க இந்த பிரசங்க பீடத்திற்கு வந்து தெய்வீக சுகத்திற்கு புறம்பாக எங்கேயாவது யாராவது எப்பொழுதாவது சுகமாக்கப்பட்டார்கள் என்று ஒரு இடத்தை எனக்கு காட்ட நான் விரும்புகிறேன். I want you to go to your doctor or to anybody that you wish to and show me any person that was ever healed outside divine healing. Amen. நீங்கள் உங்கள் வைத்தியரிடம் சென்று அல்லது நீங்கள் விரும்புகின்ற யாரிடத்திலாவது சென்று தெய்வீக சுகத்திற்கு புறம்பாக யாராவது சுகமாக்கப்பட்டார்கள் என்று எனக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். I want you to bring me the medicine that'll heal. I want you to bring me the doctor that says he's a healer. சுகப்படுத்தக்கூடிய மருந்தை நீங்கள் என்னிடம் கொண்டு வர நான் விரும்புகிறேன். தான் ஒரு சுகமளிப்பவன் என்று சொல்லுகிற வைத்தியனை நீங்கள் என்னிடம் கொண்டு வரும்படி நான் விரும்புகிறேன். You be healer, all right. Heal. A heal of a doctor. Amen. But God is the only one who can heal or ever did heal or ever will heal. Amen. அவர் ஒரு குதிங்காலராய் இருக்கலாம். அதுதான் குதிங்கால், ஒரு வைத்தியரின் குதிங்கால். ஆனால் தேவன் ஒருவரால் மட்டும்தான் சுகமளிக்க முடியும், அல்லது எப்போதுமே சுகமளித்தவர், அல்லது என்னென்றைக்கும் சுகமளிப்பவர். If we had some medicine that would heal, we could build a man right on this platform with the medicine. Amen. That's right. We could build a man, create him right on the platform. Yeah. Amen. சுகமளிக்கக்கூடிய ஏதாவது மருந்து நம்மிடத்தில் இருக்குமாயின் சரியாக இந்த மேடையின் மேல் அந்த மருந்தை கொண்டு நம்மால் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். அது சரி, நம்மால் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். சரியாக இந்த மேடையின் மேல் அவனை சிருஷ்டிக்க முடியும். Just think of it. All healing is divine healing. Amen. God has methods of doing it. அதை சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா சுகமடைதலும் தெய்வீக சுகமளித்தலாய் இருக்கிறது. அதை செய்கின்ற முறைகளை தேவன் வைத்திருக்கிறார். Now you say, well, Brother Branham, I had an operation, a tumor or appendicitis that the doctor had to cut it out and I died. இப்பொழுது நீங்கள், நல்ல சகோதரன் பிரணாம், எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது, ஒரு சதை வளர்ச்சியை அல்லது குடல் வாழ்வு வளர்ச்சியை வைத்தியர் மட்டும் அதை வெட்டி வெளியே எடுக்காதிருந்தால் நான் மரித்து போயிருப்பேன் என்கிறீர்கள். That's probably the truth. But did you know the doctor never healed you? The doctor moved obstruction. Amen. He just cut the appendix off. That's the thing was hurting you, but he never healed it. அது ஒரு நாள் இருக்கலாம், அதுவே ஒரு சத்தியமாக இருக்கக்கூடும். ஆனால் வைத்தியர் உங்களை ஒருபோதும் சுகப்படுத்தவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? வைத்தியர் அந்த தடையை நீக்கி போட்டார். அவர் வெறுமன அந்த குடல் வாழ்வு வளர்ச்சியை வெட்டி எடுத்தார். அந்த காரியம்தான் அங்கே உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் அவர் அதை ஒருபோதும் சுகப்படுத்தவில்லை. You broke your arm. You say, well, I bet if you break your arm, you go to the doctor. I sure would. But he couldn't heal it.
நீங்கள் உங்களுடைய புயத்தை உடைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் நல்லது, நான் உடைத்துக் கொண்டேன், நான் பந்தயம் கட்டியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் புயத்தை உடைத்துக் கொண்டால் நீங்கள் ஒரு வைத்தியரிடத்திற்கு போவீர்கள் என்கிறீர்கள். நான் நிச்சயமாய் செய்வேன், ஆனால் அவரால் அதை சுகப்படுத்த முடியாது. What if I say, Doc, heal my arm right quick. I got to work on my car this afternoon. Why, you know I need mental healing. நான் போய், வைத்தியரே, என்னுடைய கரத்தை உடனே சுகப்படுத்தும், நான் இன்று பிற்பகல் என்னுடைய மோட்டார் வாகனத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று கூறினால் என்னவாயிருக்கும்? புரிகின்றதா? ஏன்? அவர் அறிந்து கொள்வார், எனக்கு மனநிலை சுகம் தேவையாயிருக்கிறது. You say, I can set your arm. But who does the healing? என்னால் உம்முடைய புயத்தை பொருத்த முடியும் என்று அவர் சொல்லுவார். ஆனால் சுகப்படுத்துகிறது யார்? You say, Brother Branham, what about penicillin? When they give it to you for disease germs in your body like venereal and whatever you got, pneumonia. Does penicillin heal you? No, sir. நீங்கள் சகோதரன் பிரணாம், பென்சிலினை குறித்து என்ன? அவர்கள் உங்களுடைய சரீரத்தில் உள்ள கிருமிகளுக்காகவும் ஒழுக்கு கட்டினால் ஏற்படுகிற மற்றும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சளிக்காய்ச்சல் போன்ற நோய்களுக்காகவும் அதை உங்களுக்கு கொடுக்கும் போது என்கிறீர்கள். பென்சிலின் உங்களை சுகப்படுத்துகிறது இல்லையா? இல்லை ஐயா. Penicillin is an antibiotic. And an antibiotic is a killer. Amen. Antibiotic kills. All other medicines kill. Medicine does not build, it kills. Amen. Medicine is a killer, not a healer. பென்சிலின் ஒரு கிருமிநாசினி. கிருமிநாசினி ஒரு கொல்லுபவனாயிருக்கிறது. கிருமிநாசினி கொல்லுகிறது. மற்றெல்லா மருந்துகளும் கொல்லுகின்றன. மருந்து கட்டுவதில்லை, அது கொல்லுகிறது. மருந்து ஒரு கொலையாளி, ஒரு சுகமளிப்பவர் அல்ல. Show me a medicine that heals. Show me a medicine that isn't a killer and you ain't got no medicine. Amen. Medicine kills germs. சுகப்படுத்துகிற ஒரு மருந்தை எனக்கு காட்டுங்கள். கொல்லாமல் இருக்கின்ற ஒரு மருந்தை எனக்கு காட்டுங்கள். உங்களுக்கு எந்த மருந்தும் கிடைக்காது. மருந்து கொல்லுகிறது, கிருமியை கொல்லுகிறது. Just like if you had rats in your house and you put out rat poison and the rats is eating holes through your house. Well, the rat poison kills the rats, but it doesn't patch your house. உங்களுடைய வீட்டில் எலிகள் இருந்திருந்தால் நீங்கள் எலி விஷத்தை போட்டது போன்றே எலிகள் உங்களுடைய வீடுகளினூடாக துளைகளை உண்டு பண்ணி கொண்டிருந்தன. நல்லது, இப்பொழுதோ எலி விஷம் எலிகளை கொல்லுகிறது, ஆனால் அது உங்களுடைய வீட்டை சரிப்படுத்தவில்லை. See, penicillin kills the germ, but God has to heal the place where the germ is eat. Amen. See what I mean? புரிகின்றதா? பென்சிலின் கிருமியை கொல்லுகிறது, ஆனால் கிருமிகள் தின்றிருக்கின்ற அந்த இடத்தை தேவன் தான் சுகப்படுத்த வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்று பார்த்தீர்களா? Anyway, God's word, we're going to get into that. God's word cannot cross itself up. Amen. It's absolutely the truth. எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை, நாம் அதற்குள்ளாக போக போகிறோம். தேவனுடைய வார்த்தையானது தனக்குத்தானே குறுக்கிட்டுக் கொள்ள முடியாது. அது முற்றிலும் சத்தியமாயிருக்கிறது. If I just want the person to come put your finger on the word anytime through the revival to show me a contradiction in God's word where it crosses itself up. It can't be straightened out with the word of God. Amen. It isn't there. Sure, it isn't there. There's no contradictions in the word at all. Amen. Absolutely. எழுப்புதலின் போது எந்த நேரத்திலும் அந்த நபர் வந்து உங்களுடைய விரலை வார்த்தையின் மேல் வைத்து தேவனுடைய வார்த்தையில் ஒரு முரண்படுத்துதலை, எங்கே அது ஒன்றையொன்று எதிர்த்தது என்பதையும் அது வார்த்தையினால் சரிபடுத்த முடியாது என்பதையும் எனக்கு காட்ட நான் விரும்புகிறேன். அது அங்கே இல்லை. நிச்சயமாக அங்கே வார்த்தையில் முரண்பாடு என்பதே கிடையாது. முற்றிலுமாக. You get a subject. I can write you one letter and tell you something, write you another letter and another letter. First thing you know, these two, but I'm talking on two different subjects. See? Certainly. நீங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னால் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி ஏதாவது காரியத்தை உங்களுக்கு கூற முடியும். உங்களுக்கு இன்னொரு கடிதம் மற்றும் இன்னொரு கடிதம் எழுத முடியும். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? இந்த இரண்டு வித்தியாசமான பொருள் மேல் பேசிக் கொண்டிருந்ததாகும். புரிகிறதா? நிச்சயமாக. But God is the only one that ever did heal, that ever will heal, or ever could heal. Amen. ஆனால்
தேவன் ஒருவர் மட்டுமே எப்பொழுதும் சுகப்படுத்தினவராயும் எப்பொழுதும் சுகப்படுத்துகிறவராயும் எப்பொழுதுமே சுகப்படுத்தக்கூடியவராயும் இருக்கிறார். You break your arm. Now I say, well, I got a tumor. What about that? All right? உங்களுடைய கரத்தை நீங்கள் உடைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது எனக்கு ஒரு கட்டி இருக்கிறது, அதை குறித்து என்ன என்று நான் கூறுவேன். சரிதான். Now, if that little place where that tumor's hooked on, if God, by casting out the evil, and the life goes out of that tumor, it'll die. எப்பொழுது அந்த கட்டி எங்கே இருக்கிறதோ அந்த சிறிய இடத்தை தேவன் அந்த கேட்டை வெளியே துரத்தினால் அந்த கட்டியிலிருந்து ஜீவன் வெளியே போகின்றது, அது மரிக்கும். If the doctor cuts it off, then God has to heal up the place where the doctor cut it. If you don't, you bleed to death. Is that right? வைத்தியர் அதை வெட்டி எடுத்து விட்டால் வைத்தியர் அதை எங்கே வெட்டினாரோ அந்த இடத்தை தேவனே சுகப்படுத்த வேண்டும். அது சரிதானே? What if he takes the appendix out of you and God doesn't heal you? Then what about it? You'll die right there. அவர் உங்களிடத்தில் இருந்து குடல் வாழ்வு வளர்ச்சியை வெளியே வெட்டி எடுத்து தேவன் அதை சுகப்படுத்தவில்லை என்றால் அப்பொழுது அதை குறித்து என்ன? நீங்கள் அங்கேயே மரித்து போவீர்கள். You clog up one of the main veins in this street out here. You get out here and clog up one of the main veins and find out on this street out here, this sewer, and watch what happens. நீங்கள் இந்த வீதியில் உள்ள முக்கியமான குழாய்கள் ஒன்றில் தடையை போடுங்கள். நீங்கள் இங்கே போய் முக்கியமான குழாய்கள் ஒன்றில் தடையை போடுங்கள். இந்த தெருவில் இந்த சாக்கடைக்கு என்ன சம்பவிக்கிறது என்று கண்டறியுங்கள். You go out here and clog up the main, cut off the main water valve down here, one of the water valves. Watch what it does. It'll blow out down here at the pumping system. நீங்கள் இங்கே போய் முக்கிய குழாயில் தடையை போடுங்கள். அங்கே கீழே இருக்கின்ற முக்கியமான தண்ணீர் குழாய் வால்வை மூடிவிடுங்கள். தண்ணீர் வால்வுகளில் ஒன்று என்ன அதை செய்கின்றது என்று கவனியுங்கள். இங்கே உள்ள அந்த குழாய் அமைப்பு முறை ஒழுங்கு அதை அப்படியே அதை வெடித்து வெளியே தள்ளும். There's not a place, not a famous system in the world like the human body. இந்த உலகத்தில் மனித சரீரத்தை போன்று அங்கே ஒரு இடமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, ஒரு ஒழுங்குமுறையும் இல்லை. But you can cut an artery in two and clamp it off here, and God will make a way to bypass that button, take it into that artery again. Amen. ஆனால் நீங்கள் ஒரு இரத்த குழாய் எடுத்து இரண்டு துண்டாக வெட்டி அதை இங்கே பிணைத்து முடுக்கி வையுங்கள். அந்த இரத்தத்தை வேறு வழியாக கொண்டு செல்ல தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி அதை மீண்டும் அந்த இரத்த குழாய்க்குள் கொண்டு செல்வார். If it didn't, in 1 minute's time, if that back could hit your heart, you'd be dead like that the first time you scratch yourself. அது அப்படி செய்யவில்லை என்றால் ஒரு நிமிட நேரத்தில் அது அப்படியே திரும்பி உன்னுடைய இருதயத்தை தாக்கி முதல் முறையாக நீ உன்னை சொரிந்து கொள்ளும் முன்னே அவிதமாக நீ மரித்து போவாய். Who's a healer? Oh my! God's a healer. See, you can't have no mechanical systems work like that. It's got to be supernatural. Amen. சுகமளிப்பவர் யார்? ஓ என்ன, சுகமளிப்பவர் தேவனாயிருக்கிறார். பாருங்கள், வேறு எந்த விதமான இயங்கு சக்தி முறைகளும் அதை போன்று கிரியை செய்ய முடியாது. அது இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்க வேண்டும். I had the artery shot into in both my legs. See? And God there me, a little old sinner boy, dying on that field. God don't even want me to preach the gospel. He bypassed the blood. நான் என்னுடைய இரண்டு கால்களிலும் இரத்த குழாய் இரண்டாக சுடப்பட்டவனாய் இருந்தேன். புரிகின்றதா? அங்கே நான் ஒரு பாவியான சிறு பையனாய் அந்த வகையில் மரித்துக் கொண்டிருந்தேன். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதை தேவன் அறிந்திருந்தார். அவர் அந்த ரத்தத்தை பக்கவழியாய் கடந்து போக செய்தார். I don't even know about this. Somebody tell me, I hadn't looked down and see the scar. See, God in the arteries. யாராவது கூறினால் ஒழிய அல்லது நான் குனிந்து அந்த காயத்தழும்பை பார்க்க நேர்ந்தால் ஒழிய அதை குறித்து கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. புரிகிறதா? தேவன் இரத்த குழாய்க்குள் இருந்தார். You break the main dam on this pump out here on this pumping system. Watch out here at the government what takes place. இதன் மேலுள்ள இந்த முக்கிய குழாயை நீங்கள் உடையுங்கள். இந்த குழாய் ஒழுங்குமுறையில் இங்கே வெளியே உள்ள குழாயில் இங்கே அரசாங்கத்தில் என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். It'll back right up there and blow it out. Sure it will. That water is forcing down like that. It'll push right back. But God makes a bypass and goes around. அது அங்கேயே திரும்பி வந்து அதை வெடித்துவிடும். நிச்சயமாக அது செய்யும். தண்ணீரானது அந்த விதமாக கீழே அழுத்தி தள்ளப்படுவதால் அது அப்படியே பின்னிட்டு தள்ளும். ஆனால் தேவன் ஒரு பக்க வழியை உண்டாக்கி சுற்றி போக செய்கிறார். Who does that? What intelligence does that? Show me a water system will do it. Hallelujah.
It's the intelligence of God. It's the great Creator. He does it. Amen. Yes, indeed. அதை செய்கிறது யார்? என்ன அறிவு நுட்பம் அது செய்கிறது? அதை செய்யும் ஒரு தண்ணீர் ஒழுங்குமுறையை எனக்கு காட்டுங்கள். அல்லேலூயா! அது தேவனுடைய அறிவு நுட்பமாய் இருக்கிறது. அதை செய்கிற மகத்தான சிருஷ்டிகர்த்தராய் அது இருக்கிறது. ஆம், நிச்சயமாக. What makes a tree different from the other? What makes a bird color from another different? What makes his speech different? What makes us what we are? It's an intelligence. God. ஒரு மரத்தை மற்றொன்றிலிருந்து வித்தியாசப்படும்படி செய்கிறது என்ன? ஒரு பறவையின் நிறம் மற்றொன்றிலிருந்து வித்தியாசப்படும்படி செய்கிறது என்ன? அவனுடைய பேச்சை வித்தியாசப்பட செய்கிறது என்ன? நம்மை நாம் இருக்கிற பிரகாரமாக ஆக்குகிறது என்ன? ஒரு அறிவு நுட்பம். அது தேவனாயிருக்கிறது. Don't be afraid now. This is His promise. It ain't your brother Branham's. It's His promise. I'm the Lord who heals all your diseases. Then you're sick, call the elders of the church, and I'll pray over, and prayer of faith shall save the sick. These signs shall follow them believe. If they lay hands on the sick, they shall recover. இப்பொழுது நீங்கள் பயந்து விடாதீர்கள். அவர் செய்தார். இது அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அது சகோதரன் பிரணாம் அல்ல. அது அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே. யாராவது சுகவீனமாய் இருந்தால் சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபியுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களானால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். And then when that order has been done, accept it just the same as you would to repent and be baptized here. Walk right away, that's the finished word. It's all over. See? பின்னர் அந்த ஒழுங்குமுறையானது செய்யப்பட்டிருக்கும் பொழுது அதை அப்படியே மறவாமல் ஏற்றுக்கொள்ளுகையிலே நீங்கள் இங்கேயே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நேராக நடந்து சென்று அது ஒரு முடிவு பெற்ற வேலையாயிருக்கிறது. அதெல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறுங்கள். புரிகின்றதா? But we are watching for some great outstanding miracle happen. It does happen when it's faith enough there to make it happen. But if there's not faith enough to make it happen, it'll happen anyhow by and by. Amen. ஆனால் நாம் ஒரு மகத்தான பிரபலமான அற்புதம் சம்பவிக்க கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதை அங்கே சம்பவிக்க செய்ய அங்கே போதுமான அளவு விசுவாசம் இருக்கும் போது அது சம்பவிக்கிறது. ஆனால் அதை சம்பவிக்க செய்ய அங்கே போதுமான அளவு விசுவாசம் இல்லை என்றால் எப்படி இருந்தாலும் சீக்கிரத்தில் அது சம்பவிக்கும். Look what Jesus said in the translation there when he said about the mountain. He said, by and by it shall come to pass if you ask this mountain to move and to believe in your heart that it said by and by it will come to pass. It will. அவர் மலையை குறித்து பேசின போது அங்கே மொழிபெயர்ப்பில் இயேசு என்ன கூறினார் என்று பாருங்கள். அவர் விரைவில் நிறைவேறுதலுக்கு வரும். நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று கேட்டுக்கொண்டு உங்கள் இதயத்தில் விசுவாசித்தால் அது அதனை செய்யும் என்றார். விரைவில் அது நிறைவேறுதலுக்கு வரும் என்றார். புரிகின்றதா? அது நிறைவேறும். Now you're sick, many of you are dying in bad shape. இப்பொழுது நீங்கள் சுகவீனமாய் இருக்கிறீர்கள். உங்களில் அநேகர் பயங்கரமான நிலைமையில் மரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். I see him holding a man here now. A man very sick. Cancer is a horrible thing. But God can heal cancer. I can show you. அவைகள் இப்பொழுது ஒரு மனிதனை பற்றிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். மனிதனோ மிகவும் வியாதியாயிருக்கிறான். புற்றுநோய் ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கிறது. ஆனால் தேவனால் புற்றுநோயை சுகப்படுத்த முடியும். என்னால் இங்கே உள்ளே இருக்கிற உன்னை காட்ட முடியும். How many years ever has anybody here now been healed with cancer? Raise your hands. Look here, soul of the church. We've had it brought cause God's a healer. இங்கே எப்பொழுதாவது இருந்துள்ளவர்கள் எத்தனை பேர் புற்றுநோயினால் சுகமாக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாராவது இங்கே இருக்கிறார்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இங்கே பாருங்கள், அது சபை முழுவதுமாக இருக்கிறது. புரிகிறதா? நிச்சயமாக எல்லா இடத்திலும் நாம் அவர்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் சுகமளிப்போராக இருக்கிறார். Now every one of you out there in appreciation, I want you to bow your heads. I want you to pray. Brother Neville, come here. இப்பொழுது அங்கே வெளியே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாராட்டுதலில் உங்களுடைய தலைகளை நீங்கள் வணங்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சகோதரர் நெவில், இங்கே வாரும். And as you people, I want the elders to get here so we can pray for the people. And when you come by here, do this now. When you come by here, believe with all your heart. இப்பொழுது நீங்கள் ஜனங்களாய் உள்ளபடியால் மூப்பர்களை இங்கே வரும்படியாய் நான் விரும்புகிறேன். அதனால் நாம் ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் இங்கே வரும்பொழுது இதை இப்பொழுது செய்யுங்கள். நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். Just take my, not my word, but God's word for it.
Just believe with all your heart, this settles it. That's it. It's all over. God said so, His Word said so, it can't fail. I don't care how I feel, I'm going right up me how I say it's the truth. Watch what happens. என்னுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை அதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். வெறுமன உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். அது காரியத்தை தீர்த்து வைக்கிறது. அதுதான் அது எல்லாம் முடிந்து விட்டது. தேவன் அவண்ணமாய் கூறியிருக்கிறார். அவருடைய வார்த்தை அவண்ணமாய் கூறியுள்ளது. அது தவறி போக முடியாது. நான் எப்படி உணர்கிறேன் என்று எனக்கு கவலை இல்லை. எப்படி இருந்தாலும் அதுதான் சத்தியமாய் இருக்கிறது என்று நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறேன். என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். But see if we stand right, say, come by the prayer line like this. It just never happened. That's all. ஆனால் பாருங்கள், நாங்கள் பின்னாக நின்று கூறுவோமேயானால் இந்த விதமாக ஜபவரிசையில் வாருங்கள். அப்படியே ஒருபோதும் சம்பவியாது. அவ்வளவுதான்.